குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நேற்று இந்த நேரம் அந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வரேன். இந்த ஷாரிக்கு நடிப்பை தாண்டி அவரோட உடம்பு சும்மா அவங்க அப்பாவோட ட்ரைனிங்னு நினைக்கிறேன். இப்போ ஜோடிங்கெல்லாம் இதுக்கு போகிறாங்களே ரிசார்ட்டுக்கு, அந்த ரிசார்ட்டுக்கு போனாக்க அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் ஒத்து கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஏதோ ஜாலியாக இருக்குன்னு நினச்சி போயிடுவோம். நம்ம ஜாலியாக இருக்குன்னு நினச்சாக்க கூட இருக்கவங்க நம்மளை காலி ஆகிடுவாங்க. அப்புறம் ஹீரோயின் பார்க்கறதுக்கு சும்மா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அப்படி நம்பிடாதீங்கப்பா, அது உள்ளுக்குள்ள நம்ம முனியாண்டி விலாஸ் கொத்து போகிற மாதிரி ஐயோ கொலையெல்லாம் பண்ணுறாங்கப்பா. அந்த பொண்ணு கூட்டு கிளவாணிப்பா. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா அனுஷ்காவுக்கு தங்கச்சி மாதிரி இருக்காங்க. நல்லா யங்ஸ்டர்ஸ் ஜோடியோட போய் பார்க்கலாம். முக்கியமாக சேஃப்டியோட போங்க, சரிங்களா? நம்ம ரிசார்ட்டுக்குள்ளே போகும்போது என்ன நடக்குன்றதே தெரியாது. உஷாராக போயிட்டு உஷாராக வாங்க. என் ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்தது. எல்லாருமே எங்கேஜிங்காக உட்காந்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து பண்ணுறாங்க. தம்பிக்கு மாலை போட்டது அவரோட நடிப்பையும் தாண்டி உடம்பு செம்மையா வச்சிருக்காம்பா. அநேகமா தம்பிக்கு வந்து அவங்க அப்பா ரியாஸ் கான் சாரோட ட்ரைனிங் தான் நினைக்கிறேன். லிவின்ல போலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். தம்பி படத்துல மன்மதனா வாழ்ந்துருக்காரு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் இது. ஸோ யூஸ்வலாக பப்ளியாக பண்ணுறதை விட இது ஒரு கேரக்டர் ஓரியன்டட். ஐ லைக் இட். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் பேரண்ட்ஸும் சேர்ந்து பார்த்தாங்க. ஸோ இது வந்து டக்குன்னு எமோஷ்னலாக என்னால் சொல்லவே முடியல. அண்ட் நீங்களும் எல்லாருமே படம் பார்த்துட்டு எங்களுக்கு ரிவ்யூ சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன படம், நீங்கள் எல்லாரும் மக்கள் க்ரௌடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். கன்ஃபியூஷனாக இருந்தது கொஞ்சம். ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பிகாஸ் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதனால சரி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு. இல்லை நான் அந்த மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கல வரும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு கேஷுவலாக சரி என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி தான் அவுட் பார்க்குற ஆடியன்ஸோடு சேர்ந்து. ஸோ சரி பார்ப்போம் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஒரு பார்த்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே அப்படியே த்ரில்லிங்கா இருந்துச்சு. அது எதிரே பார்க்கல இது மாதிரி நடக்கும். நல்லா சூப்பரா இருந்துச்சு. அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக பாராட்டணும். ஸோ படம் நல்லா இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், கியூரியாசிட்டி எல்லாமே சூப்பராக இதாக இருக்கு. நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த கூட்டம் வந்து எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியம். எங்களுக்கே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. புரியாத ஒரு டைம் நல்லா இருக்காது. ஆக்சுவலாக வந்து அடுத்த ஸ்டெப் என்ன உண்மை எதுன்னு தெரியாமல் இன்னும் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே சேர்ந்து சினிமா மேலே ஒரு பேஷனில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்னும் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. பட் ஆனால் முயற்சிக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஒர்க்கு மியூசிக் நல்லா இருந்தது. ஒர்க்கும் சூப்பராக. ஹரிதா தான் நேற்று இந்த நேரம், நேற்று இந்த நேரம். நம்ம படத்துல இவங்க மேடம் தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. நான் வந்து அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கனாக்க அவங்களுக்கு நான் மாலை போடுவேன். அது வந்து திடீர்னு கான்ட்ரவர்சி ஆகி போயிடும். அதனால இப்போ நான் மாலை எல்லாம் போல இப்போ மாலையை கொடுப்பேன். நீங்களே போட்டுக்குங்கம்மா. அதனால எப்பவுமே நம்ம வந்து தாய் குலத்தை மதிக்கிறாளே. அதனால இப்ப இந்த தங்கச்சி வந்து எனக்கு மாலை போடுவாங்க. அப்படியே போட்டுருங்க. அதாவது இப்ப கூட பாருங்க, நேற்று இன்று நேரம் படத்தோட ஹீரோயின் வந்து எனக்கு மாலை போட்டிருக்காங்க. அது கூட எப்படி அவங்க வந்து ஒரு சகோதரி எனக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. தவறாக எழுதியிருக்காதீங்கப்பா. ஆனா நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள். தங்கச்சிக்கு கன்னத்துல குழி விடுறது கூட நல்லா அழகா இருக்கு. வாழ்த்துக்கள்மா, நல்லா நடிச்சிருக்கீங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.